நீங்க என்னதான் தரமா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாலும் மற்றவங்க கண்ணுக்கு வெறும் 30% தான் அட்ராக்டிவா தெரிவிங்க. மீதி இருக்க 70% நம்ம கிட்ட இருக்க ஹாபிஸ் தான் நம்மள இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் காமிக்கும். இந்த 3 ஹாபிஸ் நீங்க 20ஸ்ல இருந்தாலும் சரி 30ஸ்ல இருந்தாலும் சரி உங்களை ரொம்பவே ஸ்மார்ட்டா மாத்தி விட்டுரும். ஸோ மறக்காம சேவ் பண்ணி வச்சு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங். இது எல்லாத்தையுமே ஒரு பேசிக்கா லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் இதை பத்தின நாலேஜ் வந்த அப்புறம் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல லாட் ஆஃப் வீடியோ இருக்கு, நீ அங்க போய் தெரிஞ்சுக்குங்க. செகண்ட், கண்டென்ட் கிரியேஷன். இதுல எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஈஸியா நிறைய பீப்புளுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை ரீச் அவுட் பண்ணலாம். ஆர் மற்றவங்களோட ப்ராடக்ட்டை உங்க ஃபாலோவருக்கு சேல் பண்ணி அது மூலயமா மணி ஏர்ன் பண்ணலாம். மாதிரி சொல்லிட்டே போலாம். என்னெல்லாம் லேர்ன் பண்றீங்களோ அதை ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணி போஸ்ட் பண்ண போறீங்க. தேர்ட், ஜிம். 90% பீப்புள் கிட்ட ஜிம் போக மாட்டாங்க, ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க.